அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள். அதாவது இன்னைக்கு வைகாசி விசாகமானது கொண்டாடப்படுது. முருகன் பிறந்த இந்த நன்னாளில் வைகாசி விசாகமானது திருச்செந்தூரில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த வைகாசி விசாக திருநாளன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அசைவ உணவுகளை சமைக்க தடை விதித்து கோவில் நிர்வாகம் அதிரடியாக அறிவித்திருக்குதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்குது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அசைவ உணவுகளை சமைக்க தடை விதித்து கோவில் நிர்வாகம் அதிரடியாக அறிவித்தும் இருக்குது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகம் விமரிசையாக கொண்டாடப்படுதுங்க. வைகாசி விசாக நாளான இன்று முருகன் கோவிலை பக்தர்கள் திரண்டு வழிபாடு செய்து வராங்க. இந்த நிலையில திருச்செந்தூர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் வந்து கடலில் புனித நீராடி வைகாசி விசாக திருவிழா நாளான இன்று முருகனை தரிசித்து வராங்க. இன்று அதிகாலை 1 மணிக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோவில் நடை திறக்கப்பட்டதுங்க. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இன்று காலை 10:30 மணியளவில் மூலவருக்கு உச்சிகால அபிஷேகமும் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற இருக்குது. இன்று மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடத்தப்படுங்க. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் மண்டபத்தில் எழுந்தருள இருக்கிறாரு. அங்கு முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுங்க. பின்னர் இரவு 7:15 மணியளவில் ராக்கால அபிஷேகமும் நடைபெற இருக்குது. இன்று வைகாசி விசாக திருநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலும் இங்கே அசைவம் சமைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வைகாசி விசாகத்தை ஒட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் விரதத்தின் நிறைவாக மீன் சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்வது வழக்கம். ஆனால் கோயில் வளாகத்தில் மீன் சமைப்பது, அசைவம் சாப்பிடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதனால திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் தடை விதிக்கப்படுகிறது என கோவில் ஆணையர் அறிவித்திருக்கிறாருங்க. இது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மேலும் இந்த வைகாசி விசாக திருநாள் தோற்றத்தை குறித்து பார்க்கலாம். அசுரர்களின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களது சிக்கலை முறையிட்டாங்க. அசுரர்களிடமிருந்து அவர்களை காக்க நினைத்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளை தோற்றுவித்தாருங்க. அந்த தீப்பொறிகள் தேவர்களினால் கங்கையில் கொண்டு விடப்பட்டன. கங்கை நதியானது அதனை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தது. சிவபெருமானிடம் இருந்து புறப்பட்ட தீப்பொறி சரவண பொய்கையில் 6 பகுதிகளாக விழுந்ததுங்க. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்தாங்க. பின்னர் பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை திருநாளில் ஒன்றாக இணைத்தாருங்க. 6 முகங்களை கொண்ட இவர் ஆறுமுகம் என்று அழைக்கப்பட்டாருங்க. முருகப்பெருமானின் 6 திருமுகங்களும் முற்றறிவு, வரம்பில்லாத ஆற்றல், அளவற்ற இன்பம், பேரருள் உடைமை, தன்பயமுடைமை, இயற்கை அறிவு என 6 குணங்களை கொண்டதாகுங்க. இவருடைய 6 திருமுகங்களும் புகழ், வைராக்கியம், வீரியம், அழகு, ஐஸ்வர்யம், ஞானம் என்ற 6 குணங்களையும் குறிக்குதுங்க. முருகப்பெருமான் அவதரித்த தினம் என்பதால் விசாகம் விசேஷ தினமாக கொண்டாடப்படுதுங்க. பல்வேறு பெயர்களை கொண்ட முருகப்பெருமான் ஐம்பூதமும் உயிருமாகிய 6 திருமுகங்களாக கொண்டவர். உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் உய்யும் பொருட்டு சிவபெருமானின் திருவிளையாடலால் முருகப்பெருமான் குழந்தையாக பிறந்தது இந்த வைகாசி திருநாள் தாங்க. வைகாசி விசாகமானது
முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் தாங்க. கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டது போல உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுதாங்க. மேலும் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாக கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு சிறப்பு பெயரும் இருக்குது. முருகப்பெருமாள் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாக கருதப்படுது. இதை உண்மை என சொல்லுவது போல திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாருங்க. திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குதுன்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்ததாக புராணங்களும் சொல்லுதுங்க. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான். உலகம் முழுவதும் பல இடங்களிலும் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது. இதில் ஒரு புராண கதையும் இருக்குது. புராண கதைகளின்படி பராசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்றபோது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தாங்க. இதனால ஆற்றுல இருந்த மீன்கள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் எல்லாமே பெரும் துன்பத்திற்கு ஆளாகியதுங்க. ஆனால் அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டே இருந்தாங்க. இதனை அறிந்த பராசர முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது, அதனால் அதற்கு இப்படி அசுத்தம் செய்வது தவறு, ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் நாம் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரையும் வழங்கினாருங்க. ஆனாலும் அந்த அறிவுரையை அவர்கள் மகன்கள் கேட்கவே இல்லை. இதற்கிடையே மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபமும் அளித்தாருங்க. தங்களின் தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த 6 மகன்களும் சாப விமோசனம் என்ன என கேட்டாங்க. அதற்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி சென்றாருங்க. அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் 6 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தாருங்க. அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்து சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்ததுங்க. இதை சாப்பிட்ட 6 பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினாங்க. இவர்கள் 6 பேரின் பூஜையில மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என அசரீரியாக கட்டளையிட்டாருங்க. அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தாங்க. ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டாருங்க. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக தான் இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுதுங்க. இந்த வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால்குடம் ஏந்தி வந்து பாலாபிஷேகம் செய்கிறாங்க. திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் மட்டுமல்ல, கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்மசாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுது. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனமுருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுதுங்க. இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும், மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாகமானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது.
அதன் முழு தகவலையும் வைகாசி விசாகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக முருக பக்தர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.